புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதன் 18ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம் முக்கியமானது. தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். தீர்க்க தரிசனத்தை கேட்கிற மக்கள் அதன்படி செய்து வாழும் பொழுது அவர்கள் நல்ல சீருள்ளவர்களாக மாறுவார்கள். அவர்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்வார்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஏனென்றால் எங்கே தீர்க்க தரிசனம் இல்லையோ அங்கே தேவனுடைய வார்த்தை இல்லை. தேவனுடைய வார்த்தைகள் இல்லாததினால ஜனங்கள் சீர்கெட்டவர்களாக மாறி போகிறார்கள். தீர்க்க தரிசனம் என்கிறது தேவனுடைய ஆவியானவர் பேசின வேத வசனங்களே தீர்க்க தரிசனம். கரங்களை கட்டுடனே சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை அசைத்துடனே சொல்லுங்க அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்துதல் புஸ்தகம் வரையிலும் பரிசுத்த ஆவியானவரால் உரைக்கப்பட்டு பரிசுத்தவான்களால் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை வேத வசனங்களும் தீர்க்க தரிசனங்கள். அல்லேலூயா. இந்த வசனங்களை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உரைத்து பரிசுத்தவான்களால் எழுதப்பட்டது எதற்கென்றால் ஜனங்களுக்கு இதை பிரசங்கம் பண்ணி ஜனங்களுக்கு போதகம் பண்ணி சீர்கெட்டு வாழுகிற ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நல்ல சீருள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்கிறதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவராலே தேவன் இந்த வார்த்தைகளை பரிசுத்த மனிதர்களை கொண்டு எழுதி நம்முடைய கரத்தில் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நமக்கு முக்கியமானவைகள். இவைகளையே தேவன் மகிமை உள்ளதாக மாற்றி இருக்கிறார். இந்த வேத வசனத்தில் இருக்கிற தீர்க்க தரிசன வசனங்களை கொண்டு தேவன் கடைசி நாட்களிலே இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு மனுஷியையும் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற சகல எழுத்துக்களையும் ஆராய்ந்து அறிய வேண்டும். தீர்க்க தரிசன வசனங்களையும் தியானித்து அது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆராய்ந்து அறிந்து அந்த தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ள வேண்டும். சத்திய உபதேசத்தை மனதார கைக்கொண்டு வாழுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். இந்த தீர்க்க தரிசன வசனம் எங்கே இல்லையோ, எங்கே பிரசங்கம் பண்ணப்படவில்லையோ, எங்கே போதிக்கப்படவில்லையோ அங்கே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் சீர்கெட்டு போகும் பொழுது ஆண்டவர் அவர்களை சிக்ஷைகளுக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் அவர்களை அழித்து போடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் ஜனங்கள் சீர்கெட்ட வாழ்க்கையிலிருந்து விலகி நல்ல சீருள்ளவர்களாக வாழுகிறதற்கு ஜனங்கள் அழிவிலிருந்து தப்புவிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பற்றி தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்ந்திருக்கிறதற்கு இந்த தீர்க்க தரிசன வசனம் முக்கியமாக இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வசனத்தை நாம் சகல ஜனங்களுக்கு அறிவிக்கிறவர்களாக செயல்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி செயல்படும் பொழுது இந்த தீர்க்க தரிசன வசனத்தை கேட்கிறவர்களும் இதை வாசிக்கிறவர்களும் இதை கைக்கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடினாலே நீங்கள் நானும் பாக்கியவான்களாக மாறி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து வாழுகிறதற்கான ஸ்லாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். அங்கிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை நன்மைகளை சுதந்திரித்துக் கொண்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவருடைய குமாரர்களாக குமாரத்திகளாக வாழ்வோம். அவர் நமக்கு தேவனாக இருந்து நம்மை நடத்துவார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்து ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. அதற்கு தான் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை ஆண்டவர் நம்முடைய கரத்திலே தந்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை இடவிடாமல் நாம் வாசித்து தியானித்து அதை அறிக்கை செய்து கை கொள்ளுகிறவர்களாக மாறும் பொழுது நாம் பாக்கியவான்களாக காணப்படுகிறோம். இந்த தீர்க்க தரிசன வசனம் எங்கே இல்லையோ அங்கே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், கெட்டு அழிந்து போவார்கள். அல்லேலூயா.
இன்னைக்கு தேசத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய மகத்துவமான வசனங்களை விட்டு விலகி போய் ஜனங்கள் தீய பாவ பழக்க வழக்கத்திற்கு அடிமைப்பட்டு தீய கிரியைகளை நடப்பித்து இன்றைக்கு அதற்கான தண்டனைகளை சிக்ஷைகளை பெற்று அழிந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. உலகம் முழுவதிலும் ஏராளமான மக்கள் பொல்லாத நாளே நிறைந்தவர்களாக, பொல்லாங்கு செய்கிறவர்களாக, அக்கிரமம் செய்கிறவர்களாக, அநியாயம் செய்கிறவர்களாக வாழ்ந்து அதற்கான தண்டனையை உடனே பெற்று அழிகிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் முதல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மனுஷன் பாவம் செய்கிறானோ அந்த மனுஷன் செய்த பாவத்திற்கு ஏற்ற சம்பளத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பெறுகிறான். அந்த பாவத்திற்கு ஏற்ற சம்பளம் என்னவென்றால் மரணத்தை பெற்றுக் கொள்கிறான். அவன் மரித்து அழிந்து போகிறான். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷி ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்கிறாளோ அவள் செய்த பாவத்திற்கு ஏற்ற தண்டனையை அல்லது சம்பளத்தை இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து பெறுகிறாள். அந்த சம்பளம் மரணமாய் காணப்படுகிறது. அந்த மரணத்தினாலே பிடிக்கப்பட்டவர்கள் மரித்து அழிந்து போகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆகையால் தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். எந்த மனுஷன் பாவம் செய்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார், அது மரணம். அவர்கள் மரித்து போவார்கள். எந்த மனுஷி பாவம் செய்தாலும் அதற்கான சம்பளத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் மரித்து போகிறவர்களாக காணப்படுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய கிருபை வரங்களோ அது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்டான நித்திய ஜீவனாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் தான் நம்முடைய தேவனுடைய கிருபை வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபை வரங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழுகிறதற்கு அது நமக்கு வழிவகுக்கிறதாக இருக்கிறது. அந்த கிருபை வரங்கள் நம்மை பரிசுத்தத்திற்குள்ளாக நடத்துகிறது. தேவனுடைய மகத்துவங்களை செய்ய வைக்கிறது. அந்த மகத்துவங்களை நாம் கண்ணார காணும் பொழுது அது நமக்கு முன்பாக ஆச்சரியமாக அருமையாக இருக்கிறது. ஆகையால் தேவன் ஒருவர் உண்டு, அவர் மகிமையான தேவன், அவர் மகத்துவமான தேவன் என்று அறிந்து அவரை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு சேவிக்கவும் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக வாழவும் அந்த கிருபை வரங்கள் நமக்கு உதவி செய்கிறது. அதனால நம்ம பலனை நித்திய ஜீவனாக பெற்று அனுபவிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். நம்முடைய தேவனுடைய கிருபை வரங்களோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உண்டான நித்திய ஜீவனாக இருக்கிறது. அப்ப யார் பாவம் செய்தாலும் அவர்கள் மரித்து போவார்கள். தேவனுடைய கிருபை வரங்களை பெற்றுக் கொள்ளுகிறவர்களோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நித்திய ஜீவனை பெற்று நாம் ஆளுகை செய்கிறவர்களாக வாழ்வோம். அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி தேவனுக்கு ஏற்ப விழித்துக் கொண்டு பரிசுத்தமாக வாழுங்கள். தேவனுடைய கிருபை வரங்களை பெற்று தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக வாழுங்கள். முடிவில் நித்திய ஜீவனை பெற்று வாழுகிற பிள்ளைகளாக, இயேசுவோடு ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் தீர்க்க தரிசன வசனங்களை நமக்கு தருகிறார். சத்திய உபதேச வசனத்தை நமக்கு தருகிறார். இந்த வேதத்தில் இருக்கிற சத்திய உபதேசத்தையும் தீர்க்க தரிசன வசனங்களையும் யார் பிடித்துக் கொண்டு இது எனக்குரியது, தேவன் எனக்காகவே இதை தந்திருக்கிறார் என்று சொல்லி இதன் மேல தியானமாக இருந்து இதை வாசித்து இதை அறிக்கை செய்து இதை கை கொண்டு நடக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். ஆகையால் தான் அந்த வசனத்தின் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தை காக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த வேதத்தை நாம் காக்க வேண்டும். இந்த வேதத்தின்படி நாம் வாழ வேண்டும். இந்த வேதத்தின்படி நாம் பேச வேண்டும். இந்த வேதத்தின்படி நாம் நடக்க வேண்டும். இந்த வேதத்தின்படி நாம் பார்க்க வேண்டும். எல்லா காரியத்தையும் இந்த வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில செய்வோமானால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். இந்த வேதத்துக்கு புறம்பாக வாழுகிற ஜனங்கள் சபிக்கப்பட்டு அழிந்து போவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த வேதத்தின்படி வாழுகிற உத்தம மார்க்கத்தாரே பிழைத்திருப்பார்கள். தேவன் அவர்களை நேசிக்கிறார். வேதத்தின்படி வாழுகிறவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். அவர்களை பிழைக்க வைக்கிறார். அவர்கள் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரித்து பேசுவார்கள் என்று சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் நானும் வேதத்தை நேசித்து சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரித்து சொல்லுகிறவர்களாக வாழும்
செய்யும்படி தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவினுடைய சந்ததிகளாக இருக்கிறோம். கரங்களை கட்டளையா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தில் வேதத்தை காத்துக்கொள்ள வேண்டும். வேத வசனத்தினாலே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அலங்கரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆகையால் தான் பேதுரு நிருபத்தில் சொல்லும் பொழுது புறம்பான அலங்காரம் உங்களுக்கு அலங்கரிப்பாக இராதபடிக்கு. அல்லேலூயா. அப்ப புறம்பான உலகத்தில் உண்டான அலங்கரிப்பினாலே நம்மை அலங்கரிக்காதபடிக்கு தேவனுடைய சத்திய உபதேச வசனத்தினாலும் தீர்க்க தரிசன வசனத்தினாலும் நம்மை நாம் அலங்கரித்து வாழ்வோமானால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற சாத்தியத்தை இந்த சத்திய உபதேச வசனங்களும் தீர்க்க தரிசன வசனங்களும் நமக்கு தருகிறது. தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் நீதியின் வசனத்தை கழித்து நாம் ஆண்டவரோடு ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக நிலைத்திருப்போம் என்கிறது நிச்சயம். ஆகியால் தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தை காக்கிறவர்களாக வாழுங்கள். வேதத்தின்படி நீங்கள் செய்கிறவர்களாக வாழுங்கள். வேதத்தின்படி நடக்கிறவர்களாக வாழுங்கள். அப்பொழுது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. கரங்களை கட்டளையா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்தலையா சொல்லுங்க. இன்னும் ஒரு வேத வசனத்தை வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிங்கள். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தேசத்திலும் உலக நாடுகளிலும் வாழுகிற ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். என்னவென்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் என்று பார்ப்போமானால், சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் சீர்கெட்டு போயிருக்கிறீர்கள். என்னுடைய தீர்க்க தரிசன வசனத்தை கேட்காமல் சீர்கெட்டு போயிருக்கிறீர்கள். என்னுடைய சத்திய உபதேச வசனத்தை கைக்கொள்ளாமல் நீங்கள் சீர்கெட்டு போயிருக்கிறீர்கள். ஆகிய திரும்புங்கள், என்னிடத்தில் திரும்புங்கள். என் வேத சத்திய வசனத்திற்கு முன்பாக நீங்க திரும்பி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வேத வசனத்துக்கு முன்பாக திரும்பணும். கர்த்தருடைய சபையில திரும்பி வரணும். கர்த்தருக்கு முன்பாக நாம் திரும்பி வர வேண்டும். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் பொழுது முதல் பிரசங்கம் இப்படியாக செய்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் குடியிருப்பாக பரலோக ராஜ்யம் இருக்கிறது. நாம் இந்த பூமியில கொஞ்ச காலம் தான் வாழ போகிறோம். அடுத்து நாம் வாழ போகிற ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசித்து வாழ வேண்டுமானால் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வரணும். அல்லேலூயா. நம்முடைய சீர்கேடுகளை விட்டுவிட்டு, நம்முடைய ஜென்ம சுபாவங்களை விட்டுவிட்டு, நம்முடைய பாவ குணங்களை விட்டுவிட்டு, நம்முடைய அகங்கார செயல்களை, பெருமையின் குணங்களை விட்டுவிட்டு மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வரணும். அப்பொழுது ஆண்டவர் நம்மை சீர்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். தம்முடைய இரட்சிப்பினாலும், தம்முடைய இரத்தத்தினாலும், தம்முடைய வேத வசனத்தினாலும், தம்முடைய பரிசுத்த ஆவியினாலும், இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினாலும் நம்மை அவர் சுத்திகரித்து ஆண்டவர் நம்மை சீர்படுத்தி நல்ல சீருள்ள பிள்ளைகளாக மாற்றுகிறார். தேசத்திலே நாம் நல்ல சீருள்ள பிள்ளைகளாக வாழ்வோம். இயேசுவுக்கு உலகத்தின் முடிவு பரியந்தமும் நாம் சாட்சிகளாக திகழ்வோம். அல்லேலூயா. அதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன் திரும்ப சொல்லுகிறார்? கீழே வாசிங்க. நான் உங்கள் நாயகர். நீங்க என்னிடத்துல திரும்புங்க. விக்கிரகங்களிடத்துல திரும்பாதீங்க. செத்த பிரைதங்களிடத்துல திரும்பாதீங்க. உலகத்துல வாழுகிற மனுஷர்களிடத்திலேயோ மனுஷிகளிடத்திலேயோ திரும்பாதீங்க. என்னிடத்துல திரும்புங்க. ஏன் நீங்க என்னிடத்துல திரும்பணும் தெரியுமா? நான் உங்கள் நாயகர். அல்லேலூயா. நான் உங்கள் நாயகர். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் நாயகர். அல்லேலூயா. நாயகர் என்றால் நம்முடைய மணவாளன், நம்முடைய நேச தகப்பன் என்று அர்த்தம். அல்லேலூயா. உன்னத பாட்டிலே சூலமேத்தியால் இப்படியாக சொல்லுகிறார், அவர் என் நேசர், இவரே என் சிநேகிதர், அவர் வெண்மையும் சிகப்புமானவர், 14,000 பேர்ல சிறந்தவர், அவர் வாயிலிருந்து மதுரமும் தேனும் ஒழுகுகிறது. அல்லேலூயா. இவரே என் சிநேகிதர், இவரே என் நேசர் என்று சொல்லி உன்னத பாட்டிலே சூலமேத்தியால் சபை கர்த்தரை புகழுகிறது, இயேசுவை புகழுகிறது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் சிநேகிதர், உங்கள் நேசர், நான் உங்கள் நேசர். அல்லேலூயா. அல்லேலூயா. சூலமேத்தியாளை போல ஆண்டவரே நீர் என் நேசர், நான் உம்மை பற்றிக் கொள்ளுகிறேன். உன் நேசம் என்னை தொடர்ந்து பற்றிக் கொள்ளட்டும். உம்முடைய நேசத்துக்குள்ளவனாக, உம்முடைய நேசத்துக்குள்ளவனாக என்னை மாற்றும்
என்று ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். அவருடைய நேசம் நம்ம மேல வந்தாலே போதும். ஆண்டவர் எல்லா சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுவித்து காப்பார். அவருடைய நேசத்துக்குரிய பிள்ளைகளாக நம்மை வாழ வைப்பார். ஒருவன் நமக்கு முன்பாக, ஒருத்தி நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்க கூடாதபடி ஆண்டவர் செய்து நம்மை எல்லா ஜனங்கள் நடுவில் உயர்த்தி வைப்பார், சிறந்திருக்க செய்வார். ஆஸ்திக ஐஸ்வர்யத்தை, சமாதானத்தை, சுகத்தை தந்து ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி வைப்பார். நாம் ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக நிலைத்திருப்போம். அல்லேலூயா. வானத்தில் பூமியை உண்டாக்குற ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் நேசர். அல்லேலூயா. கர்த்தரை யாரெல்லாம் நேசராக கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பிழைப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்கள் பிழைப்பார்கள். அவர் நம்முடைய நேசர். கீழே வாசிங்க. நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் ரெண்டு பேருமாக தெரிந்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஊரில் ஒருவனாக வம்சத்தில் ரெண்டு பேராக தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ மக்கள் நீங்கள் வாழுகிற இடத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் வாழ்கிற கிராமத்தில், பட்டணத்தில், குடும்பத்தில் எல்லாம் எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் இந்த இடத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவில்லை. இந்த நல்ல பாக்கியத்தை அவர்கள் பெறவில்லை. காரணம் என்னவென்றால் கர்த்தர் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அவர்களை பார்க்கிலும் நாம் நல்லவர்கள் என்று சொல்லி நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. அவர்களை பார்க்கிலும் வசதி உள்ளவர்கள் என்று எண்ணி நம்மளை தெரிந்து கொள்ளல. அவர்களை பார்க்கிலும் சாமர்த்தியம் உள்ளவர்கள் என்று சொல்லி நம்மை தெரிந்து கொள்ளல. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது ஊரில் ஒருவனாக, வம்சத்தில் ரெண்டு பேராக தெரிந்து கொண்டார். நாம் பேதைகள் என்று அறிந்து ஆண்டவர் நம்மை ஞானியாக்கி பயன்படுத்த தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டலையா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்தலையா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்து கொள்ளாம இந்த ஜீவிக்கிற கிறிஸ்துவின் சபையில ஒருவன் வர முடியாது, ஒரு சகோதரியும் வர முடியாது. ஆண்டவர் யாரை எல்லாம் தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்கள் தான் இந்த ஜீவிக்கிற கிறிஸ்துவின் சபையில ஆண்டவரை சேவிக்க வர முடியும். அவர்கள் தான் வருவார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை சொல்லுகிறார், நான் உங்களை ஊரில் ஒருவனாக, வம்சத்துல ரெண்டு பேராக தெரிந்து கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக தெரிந்து கொண்டார் தெரியுமா? ஊரில் ஒருவனாக, வம்சத்துல ரெண்டு பேராக. கர்த்தர் எதற்காக உங்களை என்னை தெரிந்து கொண்டார் தெரியுமா? கீழே வாசிங்க. உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அல்லேலூயா. உங்களை நான் சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து கர்த்தர் பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து பிரகாசிக்கிறார். கரெக்ட்ல கட்டாலே சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவன் பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து பிரகாசிக்கிறார். இப்போ ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலிருந்து பிரகாசிக்கிறார். நம்முடைய இருதயம் தான் பூரண வடிவுள்ள சீயோனாய் இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் தேவன் பிரகாசிக்கிறார். ஆண்டவர் சீயோனிலே நம்மை அழைத்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறபடினாலே ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சீயோனாக மாற்றி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் இந்த சபை பல இருதயங்கள் ஒன்றாய் சேர்ந்து சீயோனாக காணப்படுகிற சபை. இந்த சபை என்கிற சீயோனில ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து வைத்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே கொண்டு வந்து வைத்து ஆண்டவர் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு தந்திருக்கிறார். நாங்கள் உங்களை ஞானத்தோடும் சகலவித அறிவோடும் உங்களை மேய்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஞானத்தோடும் சகலவித அறிவோடு உங்களை மேய்ப்போம். எதற்காக உங்களை மேய்ப்போம் என்றால், ஒரு ஆட்டை அதன் உரிமையாளர் சரியான ஆகாரம் கொடுக்கிறதற்கு, தண்ணீர் கொடுக்கிறதற்கு அதை மேய்த்து மேய்ச்சல் உள்ள இடத்துல கொண்டு போய் மேய வைப்பார். அதுபோல உங்களையும் என்னையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ச்சல் உள்ள
இடத்துல மேய வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில நடத்தி சென்று நல்ல ஆகாரம் தந்து நல்ல தண்ணீர் தந்து நம்மை புஷ்டியும் பசுமையும் உள்ளவர்களாக மாற்றி முதிர் வயதில் கர்த்தருக்கு கனி தந்து நாம் நித்திய ஜீவனை பெற்று பரலோக ராஜ்யத்தில் வாழுகிறதற்காக கர்த்தர் தமக்கு இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களாக எங்களை தெரிந்து கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நேராக, கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு, நன்மைக்கு, கர்த்தருடைய ஜீவனுக்கு நேராக உங்களை மேய்த்து வழிநடத்துகிறதற்கு தேவன் எங்களை கருவியாக பயன்படுத்துகிறார். இதற்காக எங்களை தெரிந்து கொண்டு சீயோனிலே ஏற்படுத்தினார். கர்த்தர் இதற்காகத்தான் உங்களை தெரிந்து கொண்டு ஊரில் ஒருவனாக, வம்சத்தில் 2 பேராக தெரிந்து கொண்டு சீயோனிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்.